என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் கர்த்தரை சந்திக்கிற ஆண்டு, கர்த்தர் நம்மை சந்திக்கிற ஆண்டு. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை என்றால் அது கிறிஸ்துவினுடையது. ஆமேன் சொல்லுங்களே. கிருபை இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. கிருபை கிறிஸ்துவனுடையது. ஆமென். சத்தியம் சத்திய ஆவியானவருடையது. இன்றைக்கு இந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறதனுடைய நோக்கம், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆனால் தேற்றரவாளனை உங்களிடத்திலே அனுப்புவேன். அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற ஒரு அனுபவம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் இந்த கோரகின் புத்திரருக்கு எழுதப்பட்ட இந்த சங்கீதம், இதிலே அவர்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. இது எதிர்கால தொடரிலே எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. சந்திக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஒன்றை ஒன்று சந்தித்து விட்டது. ஆமென் சொல்லுங்களே. சந்தித்ததினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முகாந்திரத்தை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு மிக துல்லியமாக ஒரு காரியத்தை என் மனதிலே உணர்த்தி கொண்டே இருக்கிறார். தேவனை நாம் சந்திக்கிறது நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்கிறதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவை நாம் சந்திப்பது பரலோகத்திற்கு போய் சேர்வதற்காக. பரிசுத்த ஆவியானவரை நாம் சந்திப்பது நாம் மணவாளனுக்கு மணவாட்டியாக மாற்றப்படுவதற்கு, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியேசர் லாபானுடைய வீட்டிலே போய் அந்த ரெபேக்காளை ஈசாக்குக்கு மனைவியாக ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை ஆபிரகாமினுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே எலியேசர் கடந்து செல்லுகிறார். ஆமென். அந்த எலியேசர் கடந்து சென்றதன் நிமித்தம் அங்கே ஒரு சந்திப்பு நடக்கிறது.
ஹல்லேலூயா. லாபான் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, லாபான் தெய்வத்தை அறிந்தவன் அல்ல. எலியேசர் இல்லத்திலே போனதினாலே லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இங்கே நான் எலியேசரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெபேக்காளை மணவாட்டிக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற, அதாவது மணவாட்டிக்கு ஒப்பாக நான் சொல்லுகிறேன். மணவாட்டி என்று சொல்லுவது நீங்களும் நானும். மணவாளன் ஈசாக்குக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த மணவாட்டியை எலியேசர், பரிசுத்த ஆவியாகிய எலியேசர் கூட்டிக் கொண்டு மணவாளனிடத்துல கொண்டு போய் சந்திக்கிற நேரம்தான் மகா மேன்மையான நேரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சபையே, மணவாட்டியே, உன்னை ஆயத்தப்படுத்தி ஒட்டகத்தின் மேலே ஏற்றி, சபைக்கு ஏற்றரக்கங்கள் எல்லாம் இருக்கும், ஆனா அந்த ஒட்டகத்தின் மேலே ஏற்றி ஈசாக்கை சந்திக்கும் போது ரெபேக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். ஆமேன், ஆமேன். எலியேசருடைய வேலை ஈசாக்குக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமேன். இந்த கிருபையாகிய கிறிஸ்துவும் சத்தியமாகிய சத்திய ஆவியானவராகிய இயேசுவும் ஒருமித்து பேசி மணவாட்டியாகிய நம்மை மணவாளனாகிய இயேசுவுக்கு கொண்டு போய் சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் இயேசுவால் அனுப்பப்பட்டு இந்த பூமியிலே வந்து இன்றைக்கு வரைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மணவாட்டியை கொண்டு போய் மணவாளனிடத்தில் சேர்க்கிற ஒரு வேலை எலியேசராகிய பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது போல, நம்மை கொண்டு போய் மணவாளனை சந்திக்க வைக்க சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் சந்திக்கிற ஒரு நல்ல தருணம் தான் இந்த தருணம். ஆமேன் சொல்லுங்களே. இந்த தருணத்தில் ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புமையாய் இந்த நிகழ்வை முன்னேற்பாடாக நடத்தி இதை கைகூடி வர பண்ணினவர் பரலோகத்தின் தேவன். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் எடுத்திருக்கிற முயற்சி, மணவாட்டியை சேர்க்கிறதற்காக பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒரே ஒரு லட்சியம், மணவாட்டியை கொண்டு போய் மணவாளனுக்கு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அந்த சந்திப்பை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்துகிறார்.